இன்று தமிழகம் முழுவதும் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக ஏழை பணக்காரர்கள் என்று இந்த கல்வியில் இருக்கக்கூடிய தீண்டாமையை ஒழிக்க வேண்டும். பணக்காரர்களுக்கும் அரசு அதிகாரிகள், அரசு பணியாளர்களும், கவுன்சிலர் முதல் மந்திரிகள் வரை தனியார் பள்ளிக்கூடத்திலே ஆங்கிலம், தமிழ் மற்றும் மூன்றாவது மொழியாக பிரெஞ்சு, ஜெர்மனு, ஹிந்தி போன்ற ஒரு மொழியை பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் தமிழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஏழை எளிய மாணவர்கள், பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்திலே தமிழ், ஆங்கிலம் இந்த இரு மொழியை மட்டும் படித்துக் கொண்டிருக்கிறார். இது கல்வியில மிகப்பெரிய தீண்டாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் செய்பவர்கள், அவர்கள் அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலே 3 மொழிகள் இருக்கிறது. ஆனால் ஏழை எளிய மக்கள் 3வது மொழி படிக்கக்கூடாதுன்னு இருக்கு. இந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும், தமிழகத்திலே சமமான கல்வி வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த வெள்ளலூர் பகுதியிலே வள்ளியம்மைபுரத்துல இங்க வந்து மக்களை சந்தித்து பேசும்பொழுது இந்த பகுதியில பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லுறாங்க, எங்களுடைய தாய்மொழி தெலுங்கு, ஆனால் எங்க குழந்தைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழும் ஆங்கிலம் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெலுங்கு எழுத்து எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. தெலுங்கு எங்களுக்கு பேச தெரியும், வழி வழியாக எங்க தாத்தா பாட்டி அதெல்லாம் பேசுறது. தெலுங்கு பேச்சு எங்களுக்கு தெரியும், ஆனா எழுத்து மொழியே தெரியவில்லை. இது வந்துச்சுன்னா எங்க குழந்தைங்களும் தெலுங்கு எழுத்து மொழி எல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எங்கள் மொழி எல்லாம் அப்படியே பாதுகாத்து போகும், தமிழகத்திலையும் எங்கள் தாய்மொழி என்று எல்லாம் ஆதரவாக இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 2026 இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராக இருக்கும். இந்த 3வது மொழி வேண்டுமா? வேண்டும். சமக்கல்வி வேண்டும். கல்வி தீண்டாமை இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடியுடைய தலைமையிலே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை தேர்தலில் முக்கிய அஜெண்டாவா வச்சு நாங்கள் தேர்தலை சந்திப்போம். நரேந்திர மோடி 2020க்கு மேல, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி செய்யும் பொழுது இந்தியாவில 3வது மொழி இந்தி கட்டாயம் இருந்துச்சு. ஆனா 2020 புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது நரேந்திர மோடி விருப்ப மொழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேசக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி போன்ற ஏதோ ஒரு மொழி வர வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை, புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுவும் தமிழ் கட்டாயம், எல்லா பள்ளியிலையும் தமிழ் கட்டாயம் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்தந்த மாநிலத்துல அவங்க தாய்மொழியில கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல பிரைவேட் ஸ்கூல்ல தமிழே படிக்காம படிச்சு முடிச்சுட்டு வந்துடலாம். அதெல்லாம் இனி இருக்கக்கூடாது. தமிழ் வழியா தான் எல்லாம் படிக்கணும். அறிவியலை தமிழ் வழியா தான் படிக்கணும். கணித எல்லாமே தமிழ் வழியா தான் படிக்க வேண்டும் என்பது இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு. அதனால தாய்மொழியும், அந்த தாய்மொழி மூலமாக கற்றல் பல மாணவர்களுக்கு பல திறமைகளை பெருக்கெடுக்கும். அதனால இதுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்.